பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் 2K கிட்ஸ்கள் மத்தியில் வெகு பிரபலமான அவர் பைக் ரைடு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு சாலையில் அதிவேகத்தில் சென்று விபத்தில் சிக்கினார். அதன் பிறகு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு சிறை சென்ற அவர் தற்போது அமைதியாக இருந்து வருகிறார். பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் எவ்வளவு புகழடைந்திருக்கிறாரோ அதே அளவு சர்ச்சையும் இவரை சுற்றி வட்டமிடுகிறது. மஞ்சள் வீரன் என்ற படத்தில் ஹீரோவாகவும் நடிக்கிறார். அந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியானது. இந்த சூழலில் கடந்த மாதம் உயிரிழந்த கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது நினைவிடத்திற்கு சென்றார் டிடிஎஃப் வாசன். சென்றவர் அஞ்சலியை மட்டும் செலுத்திவிட்டு வராமல் தனது ரசிகர்களுடன் செல்ஃபி எடுக்க ஆரம்பித்தார். இதனை கவனித்த கேப்டன் ரசிகர் ஒருவர் டிடிஎஃப் வாசனின் ரசிகர்களை அங்கிருந்து விரட்டிவிட்டார். அதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய வாசன், கோர்ட் கேஸ் என்று அலைந்து கொண்டிருந்ததால் விஜயகாந்த் மறைவுக்கு இவ்வளவு நாட்கள் கழித்து அஞ்சலி செலுத்த வருகிறேன் என்று கூறினார். அதற்கு செய்தியாளர் ஒருவர், கேரளாவுக்கு செல்ல மட்டும் நேரம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்ப பதறிய வாசன் கையில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெறவே கேரளா சென்றதாக சொல்லிவிட்டு கிளம்பினார்.